இந்த ஒரு விஷயத்திற்காகவே கோடிக்கணக்கில் செலவாகிவிட்டதா? ஆனாலும் சௌந்தர்யா ரஜினியின் ஒரு சிறிய முகவாட்டத்தை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டது கபாலி பட வட்டாரம். ஆனால் இதை ரஜினி ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அதுதான் வேதனை. இந்த முறை கபாலி கொண்டாட்டங்கள் என்று தனியாக படம் பிடித்தால் அதையே ஒரு சினிமாவாக திரையிடலாம் போலிருக்கிறது. அவ்வளவு விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. சார்ட்டர்ட் பிளைட்களில் அந்த பிளைட் கம்பெனி பெயரை மறைத்துவிட்டு கபால் என்று பிரம்மாண்டமாக டைட்டில் போட்டு ரசிகர்களை அண்ணாந்து பார்த்து ஆனந்தப்பட வைக்க வேண்டும் என்கிற அளவிற்கு வேகத்தில் போய்க் கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் தானு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் போய்க் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 7 அடி உயரத்தில் ரஜினியின் மெழுகு சிலைகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு தியேட்டருக்கும் அனுப்பி வைக்க திட்டமிட்டிருந்தார். 50 சிலைகள் இறக்குமதியும் ஆகிவிட்டன. எல்லாமே சைனாவில் தயாரிக்கப்பட்டவையா? ஆனால் சிலைகள் வந்த பின்புதான் ரஜினியின் மகள் சௌந்தர்யாவுக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது. தானுவை அழைத்தவர் சென்டிமெண்டாக நான் இதை விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனக்காக இந்த சிலைகளை வெளியில் எடுக்க வேண்டாமே என்றும் கூறியுள்ளாராம். அவர் சொல்லிவிட்ட பிறகு அதற்கு மறுப்பு என்ன? சரி என்று கூறிவிட்டாராம் தானுவும். ஆனால் ரஜினியின் மெழுகு பொம்மை அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாம் என்று ஏங்கிய ரசிகர்களுக்கு வேறு எதையாவது இதே போல பிரம்மாண்டம் காட்டி மரள வைப்பார் தானு என்பது மட்டும் நிச்சயம்.